குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் சந்திக்கிறது முக்கிய காரணம், கடந்த வாரம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய்க்கு உண்டான இண்டஸ்ட்ரீஸ் கையெழுத்திட்டு அந்த பணிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அறிவிச்சிட்டு போனாங்க. அதன் தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு நன்றி சொல்கிற விதமாக கடந்த வாரம் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதோடு தொடர்ந்து நம்ம மாவட்டத்துக்கு தேவையான பணிகள் சிலவற்றை அவர் கவனத்துக்கு எடுத்து போய் கொடுத்தோம். உடனடியாக ஒரு கம்ப்ளீட் பூரா நான் பரிசீலனை பண்ணுறேன். ஒரு 10-15 நாட்களுக்குள்ளால் எந்தெந்த கோரிக்கை நம்ம கொடுத்தோமோ நம்ம மாவட்டம் சார்பில் அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்ட்டு அவரோட பர்சனல் செக்ரட்டரியை ஒரு அதிகாரியை நியமனம் செஞ்சு 15 டேஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்ட்டு ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அண்ணனுக்கு நம்ம சார்பில் நம்ம மாவட்ட மக்கள் சார்பில் நன்றி சொல்லிவிட்டு, என்னென்ன கோரிக்கை நம்ம மாவட்டத்தில் கொடுத்தோம் நம்ம மாவட்ட சார்பில் அவங்களுக்கு சிலவற்றை மட்டும் உங்கள் கவனத்துக்கு நான் கொடுக்க நான் ஆசைப்பட்டுருக்கேன். ஏன்னா தளபதியார் வரும்போது என்னென்ன பணிகள், நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய அறிவிப்புகள் நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பட் நிறைய பேருக்கு அன்றைக்கி அவர் அறிவித்ததில் ஏற்கனவே 2024 தர்மபுரியில் அவர் அறிவித்தார், ஓசூருக்கு நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும்ன்ட்டு. அது சம்பந்தமான பணிகள் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அண்ணன் தளபதியார் வரும்போது அது பற்றி பேசுவதில்லைன்ட்டு சில பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த நண்பர்களுக்கும் மற்றும் நம்ம தொகுதி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள மக்களுக்கு செய்தி என்னவென்றால், அண்ணன் தளபதியார் அறிவித்த மாதிரி நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நிச்சயமாக வரும். அது எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. இதே தான் நேற்று முன்ட்டு தினம் ஓசூரில் பத்திரிகை நண்பர்கிட்ட நான் சொன்னேன். மீண்டும் இங்கே நான் அது பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக என்னென்ன அவர் அறிவிச்சிருக்காரோ அத்தனை திட்டங்கள் நம்ம மாவட்டத்துக்கு வரும். குறிப்பாக சொல்ல போனால் எஸ்பெஷலி இந்த ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்றது நிச்சயமாக நம்ம மாவட்டத்துக்கு வரும். அது எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. இது ஒரு செய்தி. அதே போல் நீண்ட நாள கோரிக்கை, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மக்களோட கோரிக்கை, எப்படி நம்மளுக்கு ஓசூர்லேருந்து வயா கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டுக்கு நம்ம ரயில் பாதை நம்ம நீண்ட நாள டிமாண்டோ, அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடம் இல்லை. நான் நேற்றில் முந்தின நம்ம அறிவிச்சிருக்காங்க. கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது நல்ல செய்தி நான் சொல்ல நான் கடவுப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கேந்திரிய வித்யாலயம் என்பது 57 கேந்திரிய வித்யாலய் த்ரூ அவுட் த கண்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. அதில் பாஜக அலையன்ஸ் இல்லாத ஒரு மாநிலம், பாஜக எதிர்ப்பு சொல்லிட்டுருக்கிற ஒரு மாநிலம் நம்ம மாநிலம். காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் என்னோட நண்பர்களுக்கு மனமார்ந்த நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு, என்னோட இந்த முயற்சிக்கு எனக்கு ஊடு கொடுத்தது நம்ம காங்கிரஸ் எம்பிகள் அத்தனை பேர் என்கிட்ட 2-3 வாட்டி என்னோட வந்தாங்க.
மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் நாங்கள் நேரில் சந்தித்து வலியுறுத்து இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். உங்கள் சார்பில் என் சார்பில் என்னோட நண்பர்கள் காங்கிரஸ் எம்பிங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலையுமே எங்குமே இல்லை, ஃபஸ்ட் டைம் இந்த முறை பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு நம்ம இந்த கேந்திர வித்யாலயா வாங்கியிருக்கிறோம். அது நல்ல செய்தி உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அண்ணன் தளபதியார் பார்த்துட்டு நம்ம கொடுத்த கோரிக்கை, பிரதான கோரிக்கை ஊத்தங்கரையை பொறுத்தவரையில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் கேட்டிருக்கிறோம். ஆர்டிஓ ஆஃபீஸ் அமைச்சு கொடுக்கணுன்ட்டு ஊத்தங்கரையில். அதே மாதிரி ஊத்தங்கரையில் பார்த்திங்கன்னா அந்த சிங்காரப்பேட்டை டேம் தண்ணி இது நீண்ட நாள் கோரிக்கை எடப்பாறை இல்லை, அது கண்டிப்பாக பண்ணி கொடுன்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்கன்ட்டு நம்மளுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஊத்தங்கரை அந்த சரௌண்டிங் வந்ததுனால ஒரு மெடிக்கல் சென்டர் வேணும், நம்மளுக்கு வேண்டுக்கு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அதுவும் பார்க்குறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போச்சம்பள்ளியில் அடிஷ்னல் ஒரு யூனியன் ஆஃபீஸ், போச்சம்பள்ளியில் யூனியன் ஆஃபீஸ் வேணுன்ட்டு கோரிக்கை கொடுத்தோம். அதுவும் ஒரு யூனியன் ஆஃபீஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்கூரில் நீண்ட நாள் பர்கூர் சுற்றி பார்த்துருக்கிற நம்ம ஃபார்மர்ஸோட கோரிக்கை ஒரு பல்ப் இண்டஸ்ட்ரி, மேங்கோ பல்ப் இண்டஸ்ட்ரி கேட்டிருக்கிறோம். அது ஒரு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேப்பனப்பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஐடிஐ வேணும்னு கேட்டிருக்கிறோம். வேப்பனப்பள்ளி சரௌண்டிங்கில் ஒரு பாலிடெக்னிக் கேட்டிருக்கிறோம். இதோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஊத்தங்கரை சரௌண்டிங்கில் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவுமே இல்லை. ஊத்தங்கரையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு காலேஜ் கேட்டிருக்கிறோம். இத்தனையுமே கொடுத்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்ட நிச்சயமாக இத்தனை கோரிக்கை ஒரே மாவட்டத்தில் ஒரே வாட்டி பண்ண முடியுமா, சாத்தியமானு கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் நினச்சா பண்ணலாமான்னு சொன்ன பிறகு அவர் நிச்சயமாக முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அது எம்பிஸ் நாங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு இருக்கிற காங்கிரஸ் எம்பிஸ் அத்தனை பேருமே, ஏன்னா போன வாட்டி டிஎம்கே நம்ம தோல்மை கட்சி டிஎம்கே எம்பிஸ் அண்ணா நேரில் பார்த்து அந்தந்த பகுதிக்கு என்னென்ன பணிகள் உங்களுக்கு தேவைன்னு கேட்டுங்க அவங்கள்ட்ட கோரிக்கை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் எம்பிஸ் அத்தனை பேருமே கூப்பிட்டு அவர் அலுவலகத்தில் மீட்டிங் நடத்து நம்ம பகுதியில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் வேலைகள் வேண்டாம் கேட்ட பிறகு நம்ம இது கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக இந்த பணிகள் பார்க்குறதுக்குன்ட்டு அவரோட செக்ரட்டரி திரு லட்சுமிபதி அவர்களை ஒரு டெபிட் பண்ணி நம்மளை அப்டேட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இது நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லணுன்னு தான் இங்கே வந்திருக்கிறோம். அதே போல் வரும் நம்ம தீபாவளிக்கு எச்சரிக்கையாக என் சார்பிலும் சரி, நான் சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் சார்பில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். முதலமைச்சர் ஓசூரில் வந்து தொழில் முதலீடு மாநாடு நடத்தினாங்க. 24,300 கோடி ரூபாய்க்கு புதிய இந்த தொழிற்சாலை வரதான் சொல்லியிருக்காங்க. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வரதா சொல்லுங்க சார், தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் கேள்வியை மாற்றிக்கோங்க. வரதான் வந்துடுச்சு 24,000 கோடி, அந்த பூராமே கையெழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வரதான் சொல்லலை. அன்றைக்கி 26,000 கோடிக்கு உண்டான கையெழுத்து மாண்புமிகு முதலமைச்சர் முன்னால் நடந்தது. ஸோ அது மாதிரி சாங்ஷன் வந்துடுச்சு. அந்த தாக்கம் எப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்க. இன்றைக்கி ஓசூர் என்பது நிறைய பேர் நண்பர்கள் தெரியும். அது ஓசூர்ன்றதை விட பெங்களூரில் ஒரு பகுதியாக ஆகிடுச்சு. அது ஓசூர் பெங்களூர் இட்ஸ் கால்ட் ட்வின் சிட்டிஸ். அந்தளவுக்கு வறட்சி போய்ட்டுருக்கு. அந்த வறட்சி அந்த வளர்ச்சினால தான் அது தாண்டி இன்னும் இந்த பக்கம் வளர்ச்சி வரணுன்ட்டு தான் இத்தனை கோரிக்கை நேரில் கொடுத்தா அவர் ஒரு மாநிலம் ஒரு காங்கிரஸ் எம்பிஸ் கூப்பிட்டு நேரில் கூப்பிட்டு என்னென்ன வேணும் உங்களுக்கு, உங்கள் பகுதிக்கு என்னென்ன வேணும், உங்கள் தொகுதிக்கு என்ன வேணுட்டு அவருக்கு என்கிட்ட மனு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் நிறைய நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓசூர் என்பது நீங்கள் ஜஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அவ்வளோ காரணம் நம்ம மாண்புமிகு இப்போ இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர் போட்ட அடிக்கல், அது போட்ட விதை, மாண்புமிகு பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் முதல் சிப்காட் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி போட்ட சீடு எனக்கு பெரிய மகா விருஷமாக நிற்குது ஓசூர். ஸோ டே பை டே இண்டஸ்ட்ரீஸ் வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1 லட்சம் எஸ்எம்எஸ் இண்டஸ்ட்ரி நம்ம ஓசூரில் நம்ம மாவட்டத்தில் இருக்குது. 1 லட்சம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்னைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்தபடி ஹோசூர் தான் இருக்குது. இது பூராமே இண்டஸ்ட்ரி வந்துருச்சா நம்ம சென்னைக்கு அடுத்தபடி ஹோசூர் போயிடும். தேர்டுக்கு தான் கோயம்புத்தூர் போவோம். அந்த நிலவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. ஜனங்களும் பயங்கர சந்தோஷம். இது நாட் ஓன்லி கிருஷ்ணகிரி மட்டம் மக்களுக்கு சேர்ந்ததில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மொழிகள் அத்தனை இனங்கள் சேர்ந்த அத்தனை பேருமே வந்து டெவலப் ஆகிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. பெங்களூர்லேருந்து ஓசூர் வரையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்குது. நீங்களும் அதற்கான முயற்சி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு அதனுடைய நிலை என்ன? இப்போது இந்த ப்ரெஸ் மீட்டில் அது சொல்லணுமா சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பத்திரிக்கை நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன அறிவிச்சிருக்காரோ அத்தனை அறிவிப்புமே ஒன் பை ஒன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதே போல் மெட்ரோ என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சேர்ந்து அது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அல்ல. அது மெட்ரோ வந்து இட்ஸ் ப்ரைவேட். அந்த மெட்ரோ சேர்ந்த எம்டி கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியரோட 4 வாட்டி மீட்டிங் நடந்து போச்சு. இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். இப்போ அதை பற்றி பேச ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு பண்ணக்கூடாது என்னோட இது. இருந்தாலும் இட்ஸ் அர்பின் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நிச்சயமாக வந்துடும், மெட்ரோ வந்துடும். அதில் எந்த ஒன்றுமா இது இல்லை. பட் என்ன ஸ்டேஜ் என்னும்போது இட் ஹாஸ் பீன் கெப்ட் பெண்டிங். ஏழை நடுத்தர மக்களோட அத்தியாவசிய தேவைன்றது ரயில் போக்குவரத்து சேவை தான். மாவட்ட தலைநகருக்கு ரயில் போக்குவரத்து சேவையிலேருந்து கிட்டத்தட்ட 47லேருந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சராக இந்த சிதம்பரம் அவர்கள் காலகட்டத்திலிருந்தே இதுக்கான பல முன்மொழிவுகள்லாம் இருந்தது, பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் ரயில் போக்குவரத்து வரல. ஆனால் விமான நிலையத்துக்கு மிகப்பெரிய மேல்தட்டு மக்கள் தான். அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில் போக்குவரத்து சேவையை தேர்தல் வரும்போது எல்லாருமே சொல்கிறீங்க. ஈவன் நம்மளுடைய சிஎம்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து மோடியிலேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சாத்தியப்படவே மாட்டேங்குது. இல்லை, தயவுசெய்து நண்பருக்கு ஒரு சின்ன திருத்தம். இது என்றைக்குமே நம்ம சிஎம் சொல்லலைங்க. மோடி சொன்னார் எங்களுக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து என்றைக்குமே அவர் வாயிலிருந்து ரயில் வருதுன்னு சொல்லலை. தயவுசெய்து மாற்றி. பட் ஆனால் யார் யார் கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தை வேட்பாளராக களம் இருக்கிறாங்களோ இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி, அது எந்த கட்சிக்கு சேர்ந்த நபராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்கிறது இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுத்துப்பட்டால் நாங்கள் வந்து ஓசூர்லேருந்து ஜோலார்பேட் வயா கிருஷ்ணகிரி கொண்டுன்றது எங்களோட தேர்தல் வாக்குறுதி. அதை நாங்கள் மறக்கலை. பட் அதோட பணிகள் எனக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற அத்தனை பேருமே பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி எல்லா எம்பிஸுமே யார் யார் கிருஷ்ணகிரியில் பணி செஞ்சுருக்காங்களோ அத்தனை எம்பிஸுமே எக்ஸ்பெஷலி பல்வேறு திட்டங்களை கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லுங்கன்னா ஓசூர் டு ஜோலார்பேட் ரயிலில் யாருமே கேட்குறேன்னு சொல்கிறது உங்களுக்கு தப்பான செய்தி. எல்லா எம்பிஸும் கேட்டிருக்காங்க, என்னை உட்பட கேட்டிருக்கேன். பட் அதில் வந்து ஒருத்தர் செஞ்ச பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்திருக்குது. சர்வேக்கு வந்திருக்கு, சர்வேக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வேயில் வந்து ரிப்போர்ட் நெகட்டிவ் வந்த பிறகு மீண்டும் ரீசர்வே பண்ணிட்டு ரீலொகேட் பண்ணிட்டு திரும்பி சர்வே கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் வந்துடுச்சிங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே அந்த சர்வே ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ என்ன ஸ்டேஜ்னு நான் மைக்கில் போட்டு கேட்குறேன். நான் பர்மிஷன் கொடுத்தா உங்களோட மைக்கில் நான் கேட்குறேன். நான் ஒரு ஃபோன் கொடுங்க, மோரியை போடுங்க. हेलो सर, गुड मॉर्निंग सर, दिस गोपीनाथ सर. गुड मॉर्निंग सर, क्या हाल है? क्या आप कैसे है हालत? हाउ आर यू? मैं फाइन Okay. फाइन Okay, okay. You are in Chennai or somewhere, sir? है नहीं इन चेन्नई. Acha, acha. Sir, what is the stage of that? So what is that? Yeah. We are doing, but sir, we have stuck there is some tunnel. Okay. Tunnel has came, some mountain has came. Okay. So we are just checking this stability of mountain, where it is possible to bore this tunnel through this mountain or not. Okay. Okay. So that we are checking. Okay. When will you get the report, sir? When will you expect, sir? I think in 15-20 days it will be finalized. Okay, sir. Okay, sir. After 20, I'll get back to you, sir, please. I am on the job already. Thank you, sir. I know, sir, you are following last 6 months. Yeah. Okay. Thank you, sir. So kind of you, sir.
அவர் தான் சார் சீஃப் இன்ஜினியர் எஸ்கே மௌரிய. கேட்டிங்களா? கேட்டிங்களா ஐயா? கேட்டிங்களா இல்லைங்களா? இல்ல சரியா கேட்கல இந்த பக்கம், நீங்களே அப்படியே explain பண்ணுங்க. ஒன்றும் இல்லை சார், அவர் தான் இப்போ நம்ம சர்வே பண்ணுறதுக்கு ரீசர்வ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் வரும்போது ஒரு மவுண்டன் மீன்ஸ் பெரிய மலை நிற்குது. அந்த அந்த இடத்து பேர் வந்து சம்பட்டி சார். ஏன் புரியாது? ஆலப்பட்டி. ஆலப்பட்டிக்கிட்ட இந்த ஃபாரஸ்ட் போது பெரிய மலை வந்து குறுக்க நிற்குது. அதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம கிருஷ்ணகிரி டச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அது முடியாதுன்றது அடிஷ்னலாக இன்னொன்று என்ன பண்ணலான்ட்டு தெரிஞ்சது அண்டர் ப்ராசஸ். அது வந்து பணிகள் வந்து இன்னும் 15-20 டேஸ்க்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். அது வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதுதான் நிலைமை. ஸோ எந்த எம்பியுமே அது பண்ணாமல் இல்லைங்க. எல்லா எம்பிங்கும் கம்ப்ளீட் போகாமல் எல்லாருக்கும் பண்ணுன்ற எண்ணம் வேறு அண்டர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அத்தினி ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். அது எதாவது குறைகள்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி நீங்க ஒவ்வொரு எம்பியும் கூப்பிட்டு கோரிக்கைகள் கேட்கும்போது இது நீங்க கோரிக்கையா முதல்வர் தெரிவிச்சிருக்கீங்களா? இது சம்பந்தமா முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க சார்? உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், முதலமைச்சர்கிட்ட என்ன கோரிக்கை கொடுத்தாலும் எது சாத்தியம் இருக்கும் ஆன் த ஸ்பாட் நின்று எடுத்து ஆன் த ஸ்பாட் இதெல்லாம் சாத்தியம் பண்ண முடியும். சிலது சட்டத்தை மீறின பண்ண முடியாது, சிலது கோர்ட்டில் இருக்குது இது பண்ண முடியாது என்ற மாதிரி உடனே பதில் கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஒட்டுமொத்தமே என்னென்ன கோரிக்கைன்ட்டு ஒரு ஆக்சுவலி ஒரு சின்ன பஞ்சாயத்து தலைவருக்கு பணிகள் கொஞ்சம் இருக்கும், கவுன்சிலர் கொஞ்சம் பணிகள் ஜாஸ்தி இருக்கும், அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் பணிகள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், எம்எல்ஏ, எம்பி பணிகள் ஜாஸ்தி. அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கு முதல்வர் நிறைய பணிகள் இருக்குது. அதனால தான் குறிப்பிட்டு ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இந்த பணிகள் இருக்குன்றது இது ஆய்வு செய்யறது ஒரு அதிகாரிகள் நியமனம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரி பேர் தான் உங்களுக்கு சொன்ன லட்சுமி பத்தியான்ட்டு. ஸோ அதனால் முதலமைச்சர் நம்ம என்ன சொன்னாலும் உடனே தீர்வு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே 3 வாட்டி எம்எல்ஏ இருந்தவன், நான் இப்போ எம்பியாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு இமீடியட்டாக ஃபாஸ்ட் டிசிஷன் எடுக்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் என்னோட சர்வீஸில் பார்த்தது மாண்புமிகு அண்ணன் தளபதியார் சார். இல்லை சார், ஆக்சுவலி இப்போ வந்து இல்லை சார், இப்போ நேற்று ப்ராசஸ் முடிச்சிருக்கிறோம், இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே சென்னையிலேருந்து மிஸ்டர் செந்தில், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் கமிஷனர். அவர் வந்த பிறகு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட உட்காந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அப்போ நம்ம இடத்த தேர்வு செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தென் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஏன்னா பிகாஸ் நம்ம லேண்டு கொடுக்க வேண்டியது நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதோட அதிகாரம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையில் இருக்குது. இப்போ இது முடிச்சுட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் பார்க்க போகிறேன் நான். இல்லை சார், இது கிருஷ்ணகிரி இந்த டோல் கேட் வந்து ஏற்கனவே எடுத்த டோல் இல்லைங்க. இப்போ வந்து ரிலையன்ஸ்காரங்க நடத்திட்டு இருக்காங்க. பட் அது முயற்சி பண்ணும்போது அந்த பணம் கட்டலன்றது ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குங்க. ஹைகோர்ட் இருக்குன்னா ரிசர்ச் பெண்டிங். ஹைகோர்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து 1 or 2 months ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் வந்தோடனே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. பெங்களூர் மெட்ரோ வந்து அத்திப்பள்ளி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா ஒரு ப்ரொபோசல். எனக்கு கர்நாடகா பற்றி தெரியாது சார். தமிழ்நாடு இல்லைம்மா, இல்லை சைத்த இல்லை மன்னிச்சுக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன், மெட்ரோ என்பது கவர்மெண்ட் அல்ல. மெட்ரோன்றது இட்ஸ் அ ப்ரைவேட். இல்லை ஒன்றுமே இன்னொன்று மெட்ரோன்றது கவர்மெண்ட், இது ஆக்சுவலி ப்ரைவேட் கார்பரேஷன் அது. ஸோ அந்த மெட்ரோவோட எம்டி வந்து 3-4 வாட்டி நம்ம கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரோட உட்காந்து மீட்டிங் நடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ நம்மள வந்து அந்த ப்ராசஸ் அப்போ அந்த ப்ராசஸில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸாக சொல்லக்கூடாது சொல்லுங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. அவ்வளோதானா?